அவங்க நீ ஒண்ணு வாங்கண்ணே. இவன் உங்களை பாக்கிறதுக்காக இப்பதான் வந்தாரு இல்லைங்க? ஆமா சார், இப்பதான் வந்தேன். ஆமாமா. சாரா என்ன மரியாதை எல்லாம் பெரிய பலமா இருக்குது பண்ணாரு. இனிமே எப்பவுமே அப்படிதான் சார். ஏன்னா நாம ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதானே. ஒண்ணுக்குள்ள ஒண்ணா? நான் ரொம்ப வெகுளி, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அர்த்தம் தெரியாது. மன்னாரு, ஒரு நிமிஷத்துக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னா என்னன்னு நீ சொல்லல. இந்த தாவாங்கிட்ட இருக்குது பார், இது 10 அடி தள்ளி போய்விடும். இது சாதாரண கேள்வி, நான் ஈஸியா பதில் சொல்லுவேன். என்ன? ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னா ஒரு டப்பாவுக்குள்ள இன்னொரு டப்பா. நல்ல அசிஸ்டன்ட். நான் செஞ்ச பூஜா பலன் சார், பூஜா பலன். ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னா நமக்குள்ள ஒரு உறவு ஏற்பட போதே, அத சொன்ன. மன்னாருண்ணே, தங்காச்சி கூப்பிட்டான். என்னமா? இத கொண்டு போய் அவர்கிட்ட கொடுங்க. என்னமா இது சுச்சாங்கிட? நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தா ஒரு டம்ளர் காஃபியாவது கொடுத்து கவனிக்க வேண்டாம்? வேண்டித்தான் வேண்டித்தான். தேங்க்யூ. கீட்டம் என்ன சொன்ன? பரவாயில்ல. ஓ, வெரி நைஸ். எது? காஃபி. ஆமா, உங்க தங்கச்சி என்ன காஃபி பிடிக்கணும் எப்படி தெரியும்? விடியாங்காலையில குடுகுடுப்புக்கார உனக்கு காபி தான் பிடிக்கும்னு வந்து சொல்லிட்டு போனான். என்ன சார் ஆச்சு? ஒரு எரிச்சல் தான்ப்பா. ஏறிட்டோம். சுமதி, உள்ள போ. எதுக்கா உள்ள போ சொல்றீங்க? நான் என்ன அண்ணியனா? ஒரே குடும்பம் மாதிரி. குடும்பம் மாதிரியா? அது வந்து அந்த செருப்பால் அடிப்பேன். குடிக்க தண்ணி கொடுத்தா குடும்பமா நடத்துறேன்னு சொல்றீங்க பேமானி பசங்களா? ஏன் சார் அவரை திட்டுறீங்க? ஒருத்தரை திட்ட முடியல, அதனால சாக்கு வச்சு திட்டுறேன். அதனால என்ன, உங்களுக்கு ஒரே ஒரு தங்கச்சி தானே? ஐயோ, ஏயா இப்படி இம்சை கொடுக்கற? எங்க குடும்பத்தை இப்படி கலர்றிய, உப்மா கலர்ற மாதிரி கலர்றிய. உப்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுபா, எளிமையா இருந்தாலும் பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கு. வீடு வீடு வீடு. ஆபா, அடே சின்ன பையா, இடம் தெரியாம விளையாடுற. எலும்ப தனியா எடுத்து வச்சு நறுக்கு 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 நறுக்கிடுவேன். பாவம், ஏன் சார் அவரை திட்டுறீங்க? உன்னை திட்ட முடியல, அவனை திட்டுறேன். எத இவ்வளவு நேரம் என்னையா திட்டுனீங்க? சார், கிருஷ்ணன் சார், என் மேல எவ்வளவு அன்பு இருந்தா உரிமையோட என்ன திட்டுவீங்க? என்னை பத்தி நான் பெருமைப்படுறேன், உங்களை நான் பாராட்டுறேன். எங்க குடும்பத்து மேட்டர் உனக்கு சிரிப்பா போச்சு. உனக்கு சிரிப்பா நீங்க எங்க அடிச்சுட்டே இருங்க, நான் உள்ள போயிட்டு வரேன். நீ எங்க அங்க போற? வழி இப்படி இருக்குதுப்பா. அதுல டம்ளர் கொடுக்கறதுக்கு தான். டம்ளரை நான் கொடுக்கலாம், இவன் கொடுக்கலாம், நீ கொடுக்க கூடாது. உங்களுக்கு சிரமம் எதுக்குன்னு பார்த்தேன். சிரமத்திலேயே வாழ்ந்துட்டமே. அப்ப நவத்துங்களா? தயவு செய்து போயிட்டு வாப்பா. உங்களை பார்த்தாலே எனக்கு பயம். ஆமாப்பா, உன்னை பார்த்தா எங்களுக்கு பயமா இருக்கு. மிச்ச காபி, அதுவும் எச்ச காபி குடி. எதை கொடுத்தாலும் சாக்கடையில பிறந்த பையா. சிவராம வந்தோடனே கொஞ்ச நேரம் பொறுத்து, நான் ஏற்கனவே சொன்னபடி ஸ்டாம்ப் பேப்பரோட வந்து அந்த எக்ரிமெண்ட் பத்தி நீ பேசணும். ஓகே? ரங்கா, நான் வெளியூர் போயிட்டு வரதுக்கு எப்படி இருந்தாலும் 2 மாசம் ஆயிடும். அதுக்குள்ள ஏதாவது ஆபீஸ் ஃபைல கையெழுத்து போடணும்னா சொல்லு, இப்பவே போட்டு போயிடுறேன். எல்லாத்தையும் நேத்தே போட்டாச்சே. அப்புறம் போயிட்டு. சார், என்ன மேனேஜர் சார், நம்ம ரத்னா ஷிப்பிங் கார்பரேஷன் மேனேஜிங் டைரக்டர் போன் பண்ணாரு. நாம கொடுத்த கொட்டேஷன்லாம் ஓகே பண்ணிட்டாங்களா? இஸ் இட்? ஃபாரின் போகும்போது நல்ல நியூஸா கிடைச்சிருக்கு. வெரி குட். இன்னும் 1 வாரத்துல ஸ்டாம்ப் பேப்பர்ல எக்ரிமெண்ட் டைப் பண்ணி கொண்டு வர சொல்லிருக்காங்க சார். என்னையா எக்ரிமெண்ட்ல சிவராமன்ல கையெழுத்து போடணும். அவர் இன்னைக்கு ஊருக்கு போறாரு, எப்படி முடியும்? ஏன் முடியாது? நீ உடனே டைப் பண்ண சொல்லு, நான் கையெழுத்து போட்டு போறேன். எக்ரிமெண்ட் எல்லாம் அவ்வளவு ஈஸி இல்லப்பா. அதுலயும் இது புது கம்பெனி. நீ ஊருக்கு போயிட்டு வா, அது வரைக்கும் நான் அந்த எம்டி கிட்ட டைம் கேட்டுக்கிறேன். நானும் அதுக்குள்ள அந்த பிசினஸ் வேற யாருக்காவது போயிடும். ஒண்ணு செய், நீ ஸ்டாம்ப் பேப்பரை கொடு, நான் சேஃப்டி கையெழுத்து போட்டு போறேன். நீ டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேப்பரை ஃபில் பண்ணிக்க. அப்படியா சொல்றேன்? சரி, டைம் ஆகுதுல்ல? அப்புறம் வரட்டுமா? ஆல் தி பெஸ்ட். என்னடா பேசுற? விஷயம் தெரியுமா உனக்கு? என்ன? ஒரு பணக்கார வீட்டு பையனை இந்த கிருஷ்ணன் பாக்கெட் போட்டுட்டான். பிரியும்படி சொல்ற கைத. அதான்க்கா,
ஒருத்தன் அடிக்கடி சினிமா டிக்கெட் இவன் கிட்ட வாங்க வருவானே அவன்தான். ஆயம்மா பாக்குறதுக்கு ஆளு படா சோக்கா வாட்ட சட்டை பண்ண அவன் தான் தங்கம் அவன்தான். இவன் தங்கச்சியை வச்சிருக்கிறான். என் தங்கச்சிய பத்தி ஏதாவது தப்பா பேசன கொடல உருவிடுவேன் படவா ராஸ்கல். உரியா கையா அல்லாம குறையாது இல்லாம புகையாது. டேய் போடியாப்பால. யோ என்னயா என்ன நினைச்சுக்கிற மனசுல அங்க உன் தங்காட்டியும் அந்த பையனும் பழகிறத பத்தியும் அவன் ஊட்டாண்ட அடிக்கடி வரத பத்தியும் இந்த பேட்டைய பேசிக்கிறியா? அங்க போய் முட்டிக்காம இங்க வந்து முட்டிக்கிறியா? ஐயா எங்களை பத்தி உன் மனசுல என்னயா நினைச்சுக்கிற? இழுச்சவாயி புடிச்சக்கிற நினைச்சுக்கிறியா? ஐயா அண்ணாரு 10 பேர் கேவலமா பேசுற அளவுக்கு தங்கச்சி நடந்துக்குச்சு பாத்தியா? நீ ஏன் மனச போட்டு குழப்பிக்கிற? சீக்கிரமா ஒரு மாப்பிளைய பார்த்து சட்டு புட்டுன்னு தங்காச்சி கண்ணாலத்தை முடிச்சுடு. எனக்கும் அந்த ஆசை இருக்குடா. என்னதான் ஏழைப்பழையா இருந்தாலும் கல்யாணத்துக்கு ஒரு 10,000 ரூபாயாவது வேண்டாமா? சுமதி இங்க வா. என்னென்ன? எங்க போயிட்டு வர? வீட்டு வாடகை கட்டிட்டு வர. அதுக்கு ஏது பணம்? அவர் கொடுத்துட்டு போனாரு. அவருன்னா நம்ம வீட்டுக்கு வருவார்ல ராஜா, அவரு. நம்ம வீட்டு வாடகை கட்டுறதுக்கு அவன் யாரு? வாடகை பணத்துக்காக அவர் பணம் கொடுத்துட்டு போகல. நாளைக்கு பொது படம் ரிலீஸ் ஆகுதுல்ல, அதுக்கு டிக்கெட் வாங்குறதுக்காக கொடுத்துட்டு போனாரு. அப்படியா விஷயம்? அந்த இன்னைக்கு வாடகை கட்ட வேண்டிய தேதி, அந்த பணத்தை எடுத்து போய் தங்காச்சி வாடகை கட்டிட்டு வந்துடுச்சு. இதெல்லாம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தானே. ஏண்டா நீயும் கூட சேர்ந்து ஒத்து உதறியா? டேய் மன்னாரு, நம்ம மாதிரி ஏழைங்க குடும்பத்துல ஒரு சின்ன கீறல் விழுந்துட்டா ஊரே ஒண்ணு கூடி பேசும். அதே பணக்காரன் வீட்டுல பெரிய ஓட்டை விழுந்துட்டாலும் அத சிமெண்ட் போட்டு மறைக்க மாட்டானுவ. கட்டு கட்டா நோட்டை போட்டு மறைச்சிடுவானுவ. அண்ணே, உங்ககிட்ட வெளிப்படையாவே சொல்ற, ராஜாவும் நானும் ஒருத்தர் மனசார விரும்புறோம். விரும்பலாம். விரும்புறதுக்கு முன்னால நம்ம யாரு, நம்ம அண்ணனுக்கு என்ன வேலை அப்படின்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? நம்ம தகுதிக்கு மீறி ஆசைப்படுறது ரொம்ப தப்பு தங்கச்சி. அண்ணே, நீங்க நினைக்கிற மாதிரி அவர் அந்தஸ்தை பார்த்து நான் காதலிக்கல. இருக்கலாமா, ஆனா அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க நம்ம அந்தஸ்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டா? இத பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒரு பணக்கார வீட்டு பையனா இருந்தாலும் மனசால நான் ஒரு ஏழையா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்படின்னா நான் சுமத்திய மனப்பூர்வமா விரும்புறேன். அவளை கல்யாணம் பண்ணிக்க நான் தயாரா இருக்கேன். அதுக்கு உங்க வீட்டு பெரியவங்க சம்மதிக்கணுமே. சம்மதிக்கிறாங்களோ இல்லையோ அதை பத்தி கவலை எனக்கு இல்ல. என் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்ச உடனே உங்க தங்கச்சி கழுத்துல நான் தாலியை கட்டுறேன். பேஷ். அது வரைக்கும் ஜாலியா இப்படி வந்துட்டு போறீங்களா? நீங்க இப்படி வந்துட்டு போறதுக்கு இது ஒண்ணும் தரங்கெட்ட குடும்பம் இல்ல. நீங்க என்ன தப்பா நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறது என்ன, ஊரே தப்பா பேசுதே. எங்களுக்கு பணங்காசை விட மானம்தான் முக்கியம். இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க? இனிமே என்னென்ன நடக்குமோன்னு பயந்துதான் பேசுறேன். புண்ணியவானே, கையெடுத்து கும்பிடுறேன்ப்பா. என் தங்கச்சியை மறந்துடு. இனிமே இந்த வீட்டு பக்கமே வராதே. சொல்லிட்டேன் இல்ல, இன்னும் ஏயா நிக்கிற? போறேன். நானும் முடிவா ஒண்ணு சொல்றேன். எனக்கு மனைவின்னு ஒருத்தி வந்தா அது நிச்சயமா உங்க தங்கச்சி சுமத்தியா தான் இருக்க முடியும். வரேன்.